அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சுவாமி கிட்ட போய் நின்னா சுவாமி நமக்குள்ள இருக்காங்கிறது நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சரி, அந்த சாமி சன்னிதானத்துல போய் நின்னா எனக்கு தன்னறியாம ஒரு உணர்வு வருது. அது வைப்ரேஷன். இன்னைக்கு வந்தது. பார்த்தேன், உட்காந்து இன்னைக்கு வேடிக்கை பார்த்தேம்மா. நான் பார்த்தீங்களா? இதை நான் இது பாடம் பண்ண கண்ட்ரோல் ஆகிடுமா? வைப்ரேஷனா? வராது. இதெல்லாம் வராது. இந்த ஆட்டம் பாட்டம்லாம் வராது. ஏந்தம்மா, இதுக்கு 2 காரணம் இருக்குது. நேற்று ஒரு புருஷவாக்கத்துலேருந்து நம்ம அம்பத்தூர் வரைக்கும் பெரிய ஸ்கூல் எதுன்னா 2 ஸ்கூல். ஐனாவரத்தில் ஒரு ஸ்கூலு, வில்லிவாக்கத்தில் ஒரு ஸ்கூல். ஐனாவரத்தில் ரங்கைய நாயுடு ஸ்கூலுன்னா பெரிய ஸ்கூல், 2000 மாணவர்கள் படிக்கிற ஸ்கூல், பெருசது. அதுதான் புருஷவாக்கத்துலேருந்து பெரிய ஸ்கூலு. அதுக்கு அடுத்தது வில்லிவாக்கத்தில் ரங்கைநாடு சிங்காரம்பையில் பிள்ளை ஸ்கூல். அப்படியாப்பட்ட ஸ்கூல் ஸ்பாயில் ஆகி போச்சு. இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும்தான் நடக்குது, ஜென்ஸு ஸ்கூல் போயிடுச்சு. அவருடைய பொண்ணுக்கு காதில் எதுவோ பேசுதான். அவர் சிங்காரம்பிள்ளையினுடைய புள்ள வந்திருந்தார். அவங்க பேத்திக்கு காதில் எதுவோ பேச்சு கேட்குது சாமி, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சரியாக ஆகலை அப்படின்னு வந்தார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி எங்கன்னா சாமியாரிங்கிட்ட போய் ஏமாந்துட்டு போகிறீங்க, 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு நான் சரி பண்ணிடுறேன்னுவான். எவனாலையும் சரி பண்ண முடியாது, ஏமாற்றுவான். ஒன்றா இந்த ஏமாத்துற வேலை நான் பண்ணுறதில்ல. அதனால் நீ என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஏன்னா பிரெயினில் ஏதாவது ஒரு நரம்பு வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இது அளவு மீறி குடிகாரங்கிறான் தெரியுமா, அவனுக்கு பிரெயினில் நரம்பு தளர்ச்சி ஆகிடும். தளர்ச்சி ஆகி போட்டுனா யாருமே இருக்க மாட்டான். ஆனால் இவன் ஒண்டியாக கத்தினப்பான், என்னை குத்த வரான் வெட்ட வரான்னு. இது காரணம்னா மூளை தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி. அதே தளர்ச்சி அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டுக்குது. அதனால் அந்த பேச்சு கேட்குது. 2வது இன்னொன்று, காலத்தோட பயிர் செய்யணும். அந்த பொண்ணுக்கு 30 வயசா, 29 வயசா, கல்யாணம் பண்ணலை. இந்த கல்யாணம் பண்ணாத பொம்பளை பசங்கள்லாம் பேயாடும், பார்த்துக்கிட்டீங்களா? கல்யாணம் பண்ணோடனே பேய் போயிடும். ஆமாம், இந்த முனேஸ்வரன் வந்து அந்த முனேஸ்வரனை ஓட்டிடுவார். அப்புறமா பேயெல்லாம் குழந்தை குட்டியாடும் ஆகிடுவாங்க. இதெல்லாம் அந்த விந்துனுடைய விளைவுகள். இது அந்த சுரோனிதம் தன்னறியாமல் சிலருக்கு வெளியேறிடும், சிலருக்கு மேலே ஏறிடும். இந்த மேலே ஏறி போச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அப்புறம் அதை சொல்லி அமிச்சேன், இந்த மாதிரி சம்பவங்கள் முதல்ல போய் கல்யாணம் பண்ணு, டாக்டரை போய் பாரு, சாமியாருங்களை தேடி போனால் கண்டமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நான் கூட நேற்று ஒரு 2 லட்சம் கொடுவோம் பொண்ணுக்கு சரி பண்ணுறேன்னா பண்ணி கொடுத்துருப்பாரு. பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஏமாற்றலாம். அந்த வேலை நமக்கு வேணாம், நமக்கு எதுக்கு அந்த பொழப்பு? அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னா, இது ஒரு நரஸ் ட்ரபிள், ஹிஸ்ட்ரியா நோயின்னு பேர் இதுக்கு. இப்போ நீ கத்திரிய அதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோயின்னு. நான் இந்த பாம்பு இருக்குது இல்லை, பாம்பு, அதுக்கு நாதஸ்வரம் எத்தனை ஒரு புத்துலேருந்து வெளியே வருமா? ஓசை தானம்மா. இல்லை மோலாட்சா வருமா? மகிடி ஊதுனா வெளியே வந்துடும் இல்லை? அதே மாதிரி இந்த செடுக்குச்சி பானம் கும்பாடுவாங்க, சிலம்பாடுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வெட்டியார மோளம் அடிச்சா கால் நிற்காது, தானாக ஆடும் இல்லை? இந்த பொம்பளைங்களுக்கு உடுக்க அடிச்சா சாமி வந்துடும், மோளாச்சா வராது, உடுக்க அடிச்சா சாமி வந்துடும். ஏன்னா அது நரம்பை பாதிக்கும். அதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோயின்னு பேர். அதுதான் உனக்கு. அதனால் கோயிலாண்ட போனோம் நாங்கள் சாமி உன்னை ஆட சொன்னார். ஆனால் உன் நினைவு ஆட்ட வைக்குதுங்க. இதில் போனீங்கன்னா எல்லாம் ஆட்டம்லாம் நின்று போடும். போதுமா? சரி, சந்தோஷம். அப்புறம் தர்மன் இருக்குது. இப்போ சூரிய பகவானுக்கு 2 பையன் பிறந்தான். சூரிய பகவானுக்கு ஒன்று யம, ஒருத்தர் சனி. 2 பேருமே ரொம்ப நல்லவனுங்க. ஆனால் ஒருத்தனுக்கு சனி பகவான், சனி ஈஸ்வரன் பேர், ஒருத்தனுக்கு வந்து யம தர்மன்னு பேர். குடிக்கிறவனை போய் தர்மனு கூப்பிட்றான், கொடுக்குறவனை தர்மனு கூப்பிட்டா பரவாயில்ல, உயிரை பறிக்கிறவனை போய் தர்மனு கூப்பிட முடியுமா? நல்லது செய்யணும் ஈஸ்வரன் சொல்லலாம், மற்றவனை போய்ட்டு கெடுத்து அவனை உடம்பே நாஸ்தி பண்ண சனீஸ்வரனை போயிட்டு சனீஸ்வரன் பட்டம் தரலாமா? இது 2 உள்ள வித்தியாசம் சொன்னால் பரவாயில்ல. நியாயமான கேள்வி தான். இந்த பாவியை போய் தர்மம் சொல்லலாமா? அவன் உயிரெல்லாம் கொண்டு போகிறானே. ஆமாம். ஆனால் அவன் செய்கிற தொழிலை மேலோட்டமாக பார்த்தோன்னா பாவம் பண்ணுற மாதிரி தான் தெரியும், தப்பான வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வந்து நல்லவனையும் பார்க்கறதில்ல, கெட்டவனையும் பார்க்கறதில்ல,
இந்த கோர்ட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுறான், தர்ம தேவதை என்ன பண்ணுறான், கண்ணை கட்டி வச்சுறாங்க. எதுக்காக கண்ணை கட்டி வச்சுக்கிறாங்க? வந்துக்கிறவங்க ஒரு பக்கம் பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஒரு பக்கம் பணக்காரனாக இருக்கலாம். இவன் கண்ணை திறந்துட்டானா பணத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா என்ன பண்ணுறது? இல்லை பிச்சைக்காரன் தப்பே பண்ணியிருந்தா கூட ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கிறான், இவனை போய் எப்படி தண்டனை கொடுக்குதுன்னு பாவம் வித்துருவோம் கூடாது. அதனால் தனக்கு முன்னாடி நிற்கக்கூடியவங்களுக்கு யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், சீர்தூக்கி பார்த்து தண்டனை கொடுக்கணும், ஒரு நியாயத்தை கொடுக்கணும்னு கண்ணை கட்டுறான். இதைத்தான் யம தர்மனும் பண்ணுறான். இங்கே சாவரவங்களாம் கெட்டவங்களாம் சாவுறாங்க இல்லை, நீ தவம் பண்ணின்னு இருக்கும்போதே பாதி பேர்லாம் போனவங்களாங்கிறாங்க, பாடத்திலே போனவங்களாங்கிறாங்க. ஏமா பாடம் தானே பண்ணான், எப்படி போகலான்னா டேட்டு முடிஞ்சால் நீ யாராக இருந்தாலும் என் கூட வந்து தான் ஆகணும். அப்போ இந்த ஒழுக்கம் தான் தர்மம். அப்போ இந்த ஒழுக்கத்தை மாறாத ஒருத்தன் பண்ணிக்கிறதுனால அவனுக்கு பேர் தர்ம ராஜா. யார் நீ தர்மமாக நீ பாவியாக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அதை பற்றியே தெரியாத உயிராக இருந்தாலும் உன்னோட காலம் முடிஞ்சால் இங்கே ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாமல் அவன் அள்ளி அணைச்சி கொண்டு போயிடுவான். புரியுதுங்களா? அப்போ இப்படி பாகுபாடவே இல்லாமல் பண்ணுறதுனால தான் அவனுக்கு பேர் தர்மராஜா. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் தான் மோசமான ஆள். 2 புள்ளியில் 1 மோசமும். இவனாவது பாகுபாடு இல்லாமல் வச்சு போடுறான். அவன் உயிர் போகிற வரைக்கும் வச்சு செய்வான், உயிரை மட்டும் போக மாட்டான், வச்சு செய்வான். ஏன் அவன் அப்படி பண்ணுறான்னா அழுக்கு இருக்குது. அழுக்கு இந்த உடலில் எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அழுக்குக்கு ஏற்ற மாதிரி வெளுப்பான். யார் அந்த வேலையை பண்ணுறது? நம்மால் சனீஸ்வரன். அவன் நம்மால் அவன் ஒரு திருத்தொண்டர் ஒரு துணி துவைக்கிறவர். அவர் வந்து வண்ணான். அந்த வண்ணான் வந்து ஒரு பாடலை பாடுறாரு, அதே கண்ணாத வந்து எழுதுகிறார் ஒரு பாடல். நல்ல பாடல் அது. உடம்பே அழுக்கு துணி ஓர் மண்ணே நம்பிறப்பு பூ உலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லின் மேல் மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆற்றில் எழுந்து வரும் ஆதிசிவன் எனும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுத்ததடா வெள்ளையப்பா. யார் பாடுறாரு? ஒரு வண்ணா ஞானத்தை போதிக்கிறாரு. உடம்பே அழுக்கு துணி, கர்மாவை செஞ்சு செஞ்சு இந்த உடலை யாருக்கு பிறந்தது? நேற்று என்ன சொன்னோம்? உண்மையிலேயே நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம்? நேற்று கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்தவங்களுக்கு தெரியாது. நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம்? அம்மா அப்பாவோடைய விந்துவுக்கும் சுரோனிதத்துக்கும் பிறந்தவங்க. அதுதான் வித்து. இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஐயா இன்னொன்று சொல்கிறாரு, எப்பா நீ வந்து செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவி எடுத்திருக்கிற, அப்போது இந்த பிறவியை கொடுத்தது நாம் செஞ்ச கர்மா. அப்போ உண்மையான அப்பா யார்? நாம் செஞ்ச கர்மா. இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அம்மா அப்பா உருவாக்குனாங்க, அதுக்கு காரணமான பொருள் இந்த 2 பொருள், அதுவும் உண்மை. நீ பிறக்கத்துக்கு காரணமாக இருந்த பொருள் நாம் செஞ்ச கர்மா. அப்போ உனக்கு அப்பா அம்மா யாருன்னா நீ செஞ்ச பாவமும் புண்ணியமான கர்மா தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும். இதுவும் உண்மை. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இந்த பாவத்தை இந்த கர்மாவை பண்ணது யார்? நீ தானே. அப்போ உனக்கு அம்மாவும் அப்பாவும் யார்? யார்? நான் தான். அப்போ நான் பிறக்கிறதுக்கு காரணம் யார்? நான் தான். நான் சாவறதுக்கு காரணம் யார்? நான் தான். ஏன்னா என்னை யாரும் படைக்கவே இல்லை, நானே என்னை படைச்சிருக்கிறேன். அறியாத காரணத்தினால நான் திரும்ப மரணம் அடைகிறேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மையாக இங்கே நடக்கக்கூடிய விஷயம். அப்போது இந்த பூ உலக வாழ்க்கைகளை நம்ம பிறந்தது, பிறவியை கொடுத்ததுக்கு காரணமானது எதுனா இந்த அழுக்கெல்லாம் துவைச்சி எடுக்கணும். அதை காலம் வந்து கற்றுக் கொடுக்கும். நாம் செஞ்ச தவறுகளெல்லாம் அறியாத போது செஞ்சுருப்போம், ஒரு வேகத்தில் செஞ்சுருப்போம். இப்போ ஒரு சின்ன பையன் செய்கிற தப்புக்கும் சின்ன பையன் செய்யக்கூடிய செயலுக்கும் ஒரு பக்குவத்தில் வயசில் இருக்கிற செய்கிற செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசம் இருக்குல்ல, வேறுபாடு இருக்குதுல்ல. இவன் பாவ புண்ணியத்தை பார்த்து செய்ய மாட்டாங்க, அந்த வயசோட வேகம் மட்டும்தான். நான் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்னு செய்வானே தவிர யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு வயசு வந்துடுச்சு, ஒரு பக்குவம், ஒரு நிதானம் இருக்கக்கூடியவங்க எந்த செயல் செஞ்சாலும் இது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமான்னு யோசனை பண்ணி செய்வாங்களே. இந்த யோசனை வரணுன்றதுக்காக தான் நம்மால் வந்து வெளுன்னு வெளுக்கிறான். நாம் செஞ்ச நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் உனக்கு ஒரு காலம் வரும். எந்த காலம் அது?
ஒரு வாழ்க்கையிலும் 7.5 வருஷம் வரும். எத்தனை வாட்டி வரும் அதுவா? 3 ரவுண்டு அடிப்பான். ஒரு ரவுண்டில் நம்ம போகவே மாட்டோம். நமக்கு ஆயுசு 100 தான், அவனை 3 வாட்டி நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் இவனை ஃபேஸ் பண்ண நமக்கு பக்குவம் வரும். அவன் கொடுக்கக்கூடிய ஒரு அடிவும் நமக்கு தெளிவு கொடுக்கும். அடித்து வளர்க்காத புள்ள கெட்டு குட்டிச்சவராக போகிற மாதிரி அவன் கருணை வச்சு நம்மளை அடித்து வெளுத்து பக்குவப்படுத்துகிறான். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கும் ஒரு 7.5 வருஷம் நமக்குன்னு உட்காந்து கமிட்மெண்ட் கொடுத்து நம்மளை வச்சு செய்கிறான். அந்த 7.5 வருஷமும் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏராளம். அப்போ நம்ம வாங்கின அடியை பார்த்து வேதனைப்படக்கூடாது. இந்த அடியெல்லாம் நமக்கு பக்குவத்துக்காக கொடுக்குதுன்னு பல்ல கடிச்சுன்னு எத்தனை வருஷம்? 7.5 வருஷம் இருந்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஞானம் நமக்கு கை வந்து சேரும். அப்போ 2 புள்ளையும் நல்ல புள்ள தான், யாரும் கெட்ட புள்ள இல்லை. அதனால தான் ஒருத்தனுக்கு ஈஸ்வரன் பட்டம், ஒருத்தனுக்கு தர்மராஜன் பட்டம். ஓகே சாமி.